வலிக்காதவாறு அதை மார்புல பதக்கமாக காவல்துறையை சார்ந்த பெருமக்கள் இந்த மேடை மேல பல பேர் ஏறி இருக்கிறார்கள். இந்த மேடையில இருக்கிற நிர்வாக அலுவலர்கள் பெருமக்கள் முதலாவது கொஞ்சம் தயவு செய்து காவல்துறையினருக்கு இருந்து விடுவித்து விடு என்கிற அறிவிப்புகளை எல்லாம் சொல்லி போரை தவிர்க்க சமாதானமாக போக தூதாக செல்லுகிற சடங்கு தான் இப்பொழுது வீரபாகு தேவர் நவ வீரர்களோடு சூரபன்மனிடத்திலே சென்று தூது செல்வதாக ஐதீகம். அந்த தாரகனுடைய பகுதி இருக்கிற பகுதியிலே கொஞ்சம் பொறுத்து வாசிக்கலாம். வாத்தியங்கள் கொஞ்சம் சுற்றி வந்த பகைவன் தம்மை போல் நடுங்க வைத்த எங்கள் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவன் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல். ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே பானப்பிரயோகம் எப்பொழுது தாரகனுடைய கரம், அதாவது கரம் சிரமெல்லாம் துண்டிக்க பெற்று அந்த தலையை எடுத்த பிறகு அடுத்து அசுரனுடைய தலையை அதிலே பொருத்துவார்கள். அதுவரை இங்கே மிக சிறப்பாக இந்த அற்புதமான வரலாற்றிலே திருமுருகப் பெருமானுடைய திருக்கை வேல், வீரவேல், தாரைவேல், விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல், செவ்வேள் திருக்கைவேல், வாரி குளித்தவேல், கொற்றவேல், சூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை என்று அற்புதமாக நம்மெல்லாம் இந்த பாடல்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதனால வேலை வணங்குவதே வேலை. அதனால அந்த அற்புதமான திருமுருகப் பெருமானுடைய திரு சிங்கமுகன் நம்முடைய இந்த வரலாற்றிலே முதன்மை பெற்றிருக்கிற சூரபன்மன். அதனால இந்த அசுரர்கள் மட்டும் அல்லாமல் உரை சேரும் 84,100,000 யோனி பேதம் என்று சொல்லக்கூடிய பல்வகையான விலங்கு முருகப்பெருமானுடைய திருக்கை வேளால் அந்தந்த அசுரர்களுடைய தலைகள் கொய்யப்பெறும். அந்த வைபவத்தை இப்பொழுது நடத்தி காட்டுவார்கள். சார் வீரபாகு தேவர் போர் புரிகிறார். இப்பொழுது வீரபாகு தேவர் புறப்பாடு. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா திருக்கைலாய வாத்தியம், ராஜவாத்தியம், எப்படி அந்தந்த இசைக்கருவிகள் இங்க நல்ல வேடமிட்டு இருக்கிற அன்பர்கள் குழுவோடு இப்பொழுது அந்த அசுரனுடைய சிரம் கொய்வதற்கு பானப்பிரயோகம், அதாவது அந்த வேலாயுதமே சென்று தலை கொய்வதாக ஐதீகம். பானப்பிரயோகம்
வேளால் அசுரனுடைய தலை கொய்ய பெற்று அதற்கு அடுத்த அசுரனுடைய தலையை பொறுத்து இங்கே முருகப்பெருமான் அதாவது குதிரையினுடைய முகம் கொண்ட அசுரன் இவர். அதே போல 14 கணங்கள் என்று சொல்லுகிற சிவகணங்கள்ல குதிரை முகம் உள்ள வீரபாகுத்தேவர் திருமுருக பெருமானுடைய ஏவலால் அந்த அசுரனுடைய சிரம் அடுத்தபடியாக மிக அற்புதமான முறையிலே இப்பொழுது தேவாசுர யுத்தத்திலே புலிமுகம் பொருந்திய அசுரனுடைய சிரத்தை வீரபாகுத்தேவர் உள்ளிட்டவர்கள் சென்று போரிட்டு வீழ்த்துகிறார்கள். அசுரன் அவர்கள் சேர்ந்தவுடன் பானப்பிரயோகம் செய்யலாம். வெற்றிவேல் வீரவேல், 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 வெற்றிவேல் பானப்பிரயோகம் பண்ணி வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். இப்பொழுது சூரனுடைய சிரம் கொய்யப்பெற்று அடுத்து வருகிற சூரன் முகம் பொருத்த பெற்று சுற்றி வந்த பகைவர் தம்மை கோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவே வெற்றிவேல் வீரவேல். ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே அசுரன் தம்மை அஞ்ச வைத்த வீரவே. ஆதிசக்தி அசுரர்கள் ஆப்போசிட்ல போவாங்க. இவர் மட்டும் வலப்புறமா போவார். இவர் வலமா போறாரு. முருகனை வணங்கி வலமாக செல்லுகிறார்.
இந்த பெயர் நிறைய இந்த வாக்காளர் பட்டியல்கள் எல்லாம் கூட இடம் பெற்றிருக்கும். பால பிரயோகம். வெற்றிவேல் வீரவேல் சிங்கமுகாசுரன். வீரவேல். அதனால மிக முக்கியத்துவம் வாய்ந்த முகங்கள்ல தேவாசுர யுத்தத்திலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த முகங்கள் மாற்றங்களிலும் நிகழ்த்த பெறுகிற ஒரு அற்புதமான வைபவம் இந்த யுத்தம் வரலாறு படைத்தது. அந்த வகையிலே இப்பொழுது நவவீரர்களும் தங்களுடைய வாத்திய இசை கருவிகளோடு சென்று முருகப்பெருமானுடைய திருக்கை வேலால் இந்த சம்ஹாரம் நிகழ்த்த பெற வேண்டும். முருகப்பெருமானுடைய திருக்கை வேல் சிங்கமாசுரனுடைய சிரம் கொய்ய அதுவே எதுவாகும். முருகனுடைய திருக்கைக்கு வேல் மீண்டும் திரும்புகிறது. இந்த அசுரன் வீர மகேந்திரபுரி என்ற நகரை தலைநகராக வைத்துக் கொண்டிருப்பவன். பொன்மயமான நகரம் அது. நவரத்தினங்களால் இழைத்த அதாவது மாளிகை சூழிகைகளை கொண்டது. வேறு குபேரபுரி முதலான தேவர்களுடைய அமராவதியை எல்லாம் விஞ்சிய அழகு பொருந்திய வீர மகேந்திரபுரியினுடைய தலைவன், அசுரர் குல தலைவன் சூரபன்மன். 1008 அண்டங்களுக்கு அதிக மாயைகளிலே வல்லவர் இந்த சூரபன்மன். அத்தகைய சூரபன்மன் ஆகாயத்திலே இருந்து போர் செய்கிறான், பூமண்டலத்திலே இருந்து போர் செய்கிறான்.
பல்வேறு நிலைகளிலே இருந்து போர் செய்வான். இவனோடு போர் செய்கிற பொழுது அண்ட வெளியிலே ஆகாயத்திலே யுத்தம் நடைபெறும். தேவேந்திரனே மயிலாக முருகப்பெருமானை தாங்கி அதை பார்த்த உடனே ஞானம் பிறக்கும் சூரபன்மனுக்கு. சூரபன்மன் அழிவதில்லை, மாண்டு போவதில்லை. சூரனுக்கு வதம் கிடையாது. சம்ஹாரம் என்றால் அவர் அழிவதில்லை. அடுத்தபடியாக அவர் மயிலாக சேவலாக மாறி முருகப்பெருமானுக்கு வாகனமாக சேவல் கொடியாக மாறுகிற பெருமை பொருந்திய அசுரன் தான் இந்த சூரபன்மன். நம்முடைய திருநாவுக்கரசர் வெற்றிவேல் முருகனுக்கு சூரபன் மார்பை வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் 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 பாலப்பிரயோகம் பாலப்பிரயோகம் அரோஹரா முருகனுக்கு அரோஹரா அரோஹரா. சூரபன்மன் அடுத்தபடியாக மாமரமாக மாறி பேரண்ட பெருவெளியையே முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு குன்றத்தூர் குமரனுக்கு வர வேண்டும். முருகப்பெருமானை நோக்கி முருகப்பெருமானை பார்த்த உடனே அவனுக்கு கண்கள் மலர்கிறது, கரங்கள் குவிய வேண்டும் என்று நினைக்கிறது, கால்கள் முருகப்பெருமானை வலம் வர வேண்டும் என்று அழிந்தாலும் பரவாயில்ல, முருகப்பெருமானுடைய இருக்கை வேளால் அழிவு வந்தாலும் பரவாயில்லை என்று கருதி தன்மானம் மேலிட யுத்தத்திற்கு வருகிறான் சூரபன்மன். அதாவது மாமர வடிவெடுத்து வலம் வரணும். அதனால மாமர வடிவத்திலே வலம் வருகிறார். ஆமா, வரம் வரணும். மாமர வடிவத்திலே வலம் வந்து அப்புறம் போய் நின்ன பின்னால பானப்பிரயோகம். அப்பதான் சேவலும் மயிலுமாக வருவார். அப்புறம் வரம் வருவார். அடுத்த வரம் வரும். சிறப்புமாக நம்முடைய கண்களுக்கு விருந்தாக ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் அடுத்தபடியாக வலம் வரும். வலம் வந்த பின்னால முருகப்பெருமானுடைய திருக்கரங்களிலே சேவல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேள் திருக்கை வேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும்